என்னாச்சுடா? ஏன்டா அப்படி அழுறீங்க? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. விட்றா இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே நம்ம தம்பிடா கரெக்டா வந்துட்டு வர. ஆயுசு 100. வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? டேயா ஆமாண்டா கொய்யால. நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடோ, ஆனா இன்னில இருந்து இது மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யடா. தல வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுறா. வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போவோம்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி அவனை குத்துறா பாடுறா பாடுறா. யாரா ஏதோ குளிக்கிறவன்? ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ தாப்பா போட முடியலையே, தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூங்க விடாதாங்கல்லாம். எது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி 2 பேரும் ஏறி உட்காருங்க, நான் தள்ளுறேன். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாடுறாப்ப போடாரா நீ. டாய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. நில்றா, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா இங்க என் தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? வந்துட்டேன் ஏன் ஏரியாவுல பாம்பா? உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? விடுங்கண்ணே, காதல் இதெல்லாம் சகஜம் தானே. உங்க காதலுக்கு நீங்க அடி வாங்க, நான் ஏன் வாங்கினேன்? தம்பி போ. நான் சவால் விட்டது போது நான் சக்கெட்ட போடுறது போது அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க தம்பின்னு என் வாயால சொன்ன பாத்தீங்களா? அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அரட்டுறீங்களே. நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லையா அப்படின்னா நீங்க சரியான லூஸ். அந்த பொண்ணை நான் எப்போ என் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த காதலை நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பர்மிஷன் வேணும். என்ன மீறி போனேன் அந்த காதலை கண்ணா பண்ணான்னு சிதைச்சிருவேன். உன்னை பத்தி அந்த பொண்ணுகிட்ட இல்லாம போலாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லுவேன். அப்படின்ட்டாயா? எனக்கு பயமா இருக்குடி. ஏய் ஒண்ணு ஆகாது போடி, சொன்னா கேளு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தப்பு செஞ்சது நீ தானே, நீ போய் சாரி கேளு. சாரிண்ணே. ஐயா கைக்குள்ள விழுந்துட்டா. அம்மா ஓடாத நில்லியா. வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்ட பந்தயமா காட்டுறேன் ஒண்ணு. என்ன பண்ற பாரு. ஏண்டா இளநீ எடுத்து அடிக்கிறேனே, விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? என்னையா கிளவின்னு சொன்ன? ஓய், தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியலையே சிவகாமி. இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல. என்ன தைரியம் இருந்தா எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலை ஏதோ? அடே என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிர்ந்து நிக்க மாட்டா, அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதமா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே. அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி,
மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, என்னங்கய்யா? அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யார் தாத்தா? நீதான். அம்மா, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாள கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய். யாரா அவன்? இதைத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? டேய், யாரா நீ? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம், சொல்லுவோம் வீகத்தை. எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்யமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி. அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு? சக்தி, என்னப்பா இது? என் ராசா. இப்படி ஏமாத்திட்டியே. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அடிய பாக்கியா, இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசமே அவன போடி. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு, கண்டது கழுதியில பார்த்து கண்ணுல கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. தம்பி, பல டென்ஷனா இருக்கு. போங்க போங்க. அந்த பக்கம் போய் சுத்தி பாரு, இங்கெல்லாம் நிக்காத. கிளம்பு கிளம்பு. பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, ஆ, 1 செகண்ட். எஸ். ஏய், நகர்றா. இது என்னது? ஒன்னது யாரை கேட்டு போட்டீங்க? தம்பி சட்டையை போடுறதுக்கு அண்ணன் ஆர்த்த கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே சிட்டியை பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நான் ஓட்டுமா? ஆ, பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளையாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஓகே என்ன? ஆ, இது புள்ள. சந்தை வந்துருச்சுடி, பாத்து இறங்குங்க. ஹேய், யாரடி நீ மோகினி? ஊரடி என் கண்மணி. ஆசைக்குள்ளதானி. இங்க பாருடா டிச்சா. ஏய் ராஸ்கல், ஏன்டா தட்ட? ஏன் கோபப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. தூ. என்னடா சிரிப்பு? இல்ல, ஓ ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஜிப்பு வந்துருச்சு, ஜிப்பு. ஒண்ணு வேணாம். ஏய் விடுடி, இதனால சும்மா விடக்கூடாது. யாரை விட வச்சுக்க போவாரா? மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யாரவன்? தல, பாருங்க. எங்க? என்னடா நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? யாரா அவன்? பட்டத்தோரோட முறை பொண்ணு. அது பேக் மாட்டிருக்கானே. ஏய், சங்கத்தை உடனே கலைக்க. இந்த பக்கம் அடி. மருத்துவ ஜம்ப் பண்ணிடலாம். ஏய், இருக்கிற ஒரு காலை ஓடிக்கிறதுக்கா? என்ன கிட்டு பண்றாங்க? எங்க காணவன? காலை உடைச்சு வந்திருந்தில்லையே, இன்னைக்கு அம்மாட்ட மண்டே உடைச்சிடலாம். டேய், அவன வரலடா. எங்கடா காணா? நொண்ணிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலை உடைச்சாதான்டா திருந்தும். வாடா. என்ன சொல்றாரு? என்னங்க, எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய், மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழே வரலாமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அடியில வைக்கல பார்த்து வச்சுன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துட போறாரு. டேய், தம்பியாடா நீ? கொலகார பாவிடா.
அண்ணன் கத்தி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டியிருக்கேனா? வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பைக்ல மறந்துடாதீங்க. ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா கொஞ்சம் அண்ணே, வரும்போது குறிவரட்டி குச்சி மிட்டாயோ. ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறி வெட்டியாக்க போறாங்க. இவருக்கு ரொட்டி வேணுமா? அப்பதே வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து என் கூட்டு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துருப்பேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது சடைய கையிடுற. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என் ட்ரெஸ் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டா இவன், அப்படியே செஞ்சிடுங்க. அதுவும் சரிதான், செஞ்சிருவோம். வேணா எனக்கு கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லலைங்க, அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? கழுட்டுறானா? அம்மா மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ட்ரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணா மாறிடுவான். இப்போ ட்ரெஸ் வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல, இப்போ ட்ரெஸ் வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு ட்ரெஸ்ஸோட வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. அட வாங்கண்ணே. அண்ணா நான் என்ன? இங்கதான் மூளையில யூஸ் பண்ணணும். சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். நீங்க துணி எடுத்துட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மனக்கணக்குத்தான். நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட், வரும்போது ஒரு பாக்கெட். வரட்டா? பத்திரானே. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். பார்த்து போ, சத்தம் இல்லாம. ரொம்ப கலட்டியா சத்தம் கேக்குமியா? ஆமண்ணே ஆமண்ணே. போமா? ஓவர் இருட்டா இருக்க. ஏன்னு வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியேண்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா. தம்பி என்னண்ணே? ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டு போயிட போல இருக்கு. என்னப்பா நாய் கத்துது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சா என் வீட்டுக்குள்ள வந்து திருடுறியா நீ? நம்மள திருடுங்கிறாயா? பாஸ் பாஸ், யார பாசுங்கறா? இத்தனை வருஷமா ஒண்ணா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலடா. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. அது நானும் அவர் ஒண்ணா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க அப்ப. சொல்லவா? டேய் நில்றா.
என்னத்துக்கு? இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே இப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க போடா, கொய்யால. டேய், இவனை விட்றா. டேய், வாடா. டேய், நில்லுடா. விடாதீங்க, விடுங்க. அம்மளியில சேர்க்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி திருடி பொழிக்கிறிய? உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஏய், இதோடா, ஏய், இதோடா, அம்மா. காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஏய், இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? அட பாவிகளா, அந்த இடத்துல தொங்க விட்டு இல்லாம நாய்களை வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு கோபத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிருப்போம் இருக்கா. ஏரோப்ளேன் மாதிரி ஆக்கி விட்டாங்களே. அண்ணே, நீயா? என்னன்னா உங்களை இப்படி தொங்க விட்டாங்க? இருங்க, அவுத்து விடுறேன். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டி விட்டு போயிடாத போ. அட என்னண்ணே, உங்களை மாட்டி விடணும், உங்களை காப்பாத்துறதுக்கு தூரம் வருவானா? ஓ அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்ன நம்பல? காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட கழுதைய காப்பாத்தி விட்டு போ. இப்ப முதல்ல அந்த கீழே இருக்க நாய் வேலாம் விரட்டி விட்டு அண்ணனை பூ போல இறக்கடி தங்க. அண்ணன் இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி, வண்டியில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உதிரியா போனாலும் அந்த கைப்புல அடுத்த வண்டியில ஏற மாட்டான் சொல்லிருக்கல. உட்காருங்க, நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல? ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி. தம்பி கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு. உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. கட்டத்துல அங்க பாரு. என்ன வண்டி ஓட்டு? நல்லா அடிச்சு ஓட்டு. அம்மா, நீங்க தானே சொன்னீங்க. இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல. சாரி. என்ன சோரி? போடுறா தம்பி பிரேக்க. இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? ஏண்டா கருவாயா, உன்னெல்லாம் கட்டி போட்டு நம்ம எப்படா தப்பிச்ச? என்ன ஜெயிலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல. போய் பிள்ளைகளை படிக்க வைங்க, கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஏய், ஏன்? ஹலோ, அவர் மேல தப்பு இல்ல, நான் தான் பிரேக் அடிச்சேன். அண்ணே, வாங்க போலாம். அண்ணனா? உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணே, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி, வாங்க போலாம். அசிங்கம் தம்பி. உங்க ஆதரவுல அந்த பயலில நான் 2 பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ. ஆசீர்வாதம் மட்டும் என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? எவன்டாவே இந்த பையனை நாசம் பண்றேன்? கேட்கல சொல்றா. நான் தான்டா. அண்ணே, வாங்க போலாம். அண்ணனா? உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணே, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி, வாங்க போலாம். அசிங்கம் தம்பி. உங்க ஆதரவுல அந்த பயலில நான் 2 பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ. ஆசீர்வாதம் மட்டும் என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? எவன்டாவே இந்த பையனை நாசம் பண்றேன்? கேட்கல சொல்றா. நான் தான்டா. தோய்க்கு நிக்கிறான கருவாய. இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான். 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான்.
நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் அது பண்ணி மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரி. ஆமா பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல. நான் செத்துட்டேனா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணன் குஞ்சி மிதிச்சு கோழி சாவமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அதை கேட்டதான் என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்ன அண்ணன் என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். அண்ணே ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? ஆனா அது இல்லப்பா. இது 2 நறுக்கி பிழிஞ்சு வெறுந்தூர்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேச. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல. இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குதான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணையும் கட்டதுரையும் நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவன் சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும் எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும் நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். அண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ண 1 மாசம்யா, என் கலருக்கு 1 வருஷம். 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். பொண்ணோட வாழ்க்கை. எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் ரத்தவரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏன் லட்சியம். நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்ணிடல, போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சுக்கு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம். அப்ப தேங்க. என்ன நீ ஆள் வருதா? அது எப்படி பறக்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட்? சுவிட்ச் அங்க போட்டா லைட் இங்க எரியும்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பண்ணாடைகளை மனுஷாவே மதிச்சுக்காத. சொல்லு. சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. தம்பி இது லவ் லெட்டர் தானே? நீங்க 1 மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டரை நான் 1 வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல. அதே தம்பி. டேய் இத பண்றா. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் படக்கூடாது. சபாஷ். பண்றா, பாத்துக்கிட்டு இருக்க. அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா? தொரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. இரு எப்பா
உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்கா அப்பா. ஐயா என்னடா சிரிப்பு, என்ன சிரிப்பு? என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். அப்பா வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. மாமா நான் குளிக்க போறேன். செல்வி நான் குளிக்க போறேன். டேய் பரத் நான் குளிக்க போறேன். ஜோசியரே நான் குளிக்க போறேன். தம்பி இவன் நான் குளிக்க போறானா இல்ல குமேத்துக்கு போறானா? இந்த மாதிரி அலப்பிக்கு தெரியுதா? கைப்புள்ளனா நான் குளிக்க போறேன். ஆஹா நம்மளையும் கவுத்திட்டாயா. தம்பி அவசரப்பட்டு என்ன விவரத்தில் இறங்கிறாரோ அப்படிதான் சொல்லி. ஆஹா தம்பி அவளை கரெக்ட் பண்ண சொன்னா அவ தம்பிய கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நிலவடி பாட்டி வந்துட்ட. பாத்தீங்களா தம்பி, பாட்டி கூப்பிடுற மாதிரி இவளே கூப்பிட்டு ஓடி போயிட்டா. அங்க இருக்கிற உனக்கு கேட்கும் போது இங்க இருக்கிற எனக்கு கேட்காதா? தேவையான உனக்கு இது அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா எதுக்கு அவன் நடிச்ச? உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே தான். எனக்கு எதுக்கு ஆறுதல்? தம்பி நீங்க ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா அம்மா தம்பி கை பிஞ்சு கை. உங்க வீரத்தை காட்டுறானா அந்த பொண்ணு கிட்ட காட்டுங்க. அப்பாவி அண்ணன் காட்டாதீங்க. என்னடா பண்ற? அஜாச்சி தல ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான். மீசி அழிச்சிட்டானா? ஏண்டா அழிப்பியா 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 அழிப்பியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புளிதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க. போக்க தப்பி. சரி என்ன உடம்புல ஒரே எண்ணெய்? அதான் இல்ல இதுக்குதான் பொண்ணை கடத்தும் போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் மூளை. போதும், இப்ப நான் கல்யாணம் வீட்டு கிளம்புறேன். பொண்ணை கடத்தி முடிச்சதுன்னு போன் பண்ணு, புரியுதா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. அண்ணே தம்பி போன் பண்ண தெரியும்ல? இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா அம்மா கல்யாண பொண்ணுங்க பார்க்கவே இல்ல பயம்ல. இவனும் நம்மள மாதிரி வேஷம் போட்டிருக்கா. அது வேற ஒண்ணு இல்லடா, அழகுபடுத்துறதுக்காக அப்படி அப்பி இருக்கா. நம்ம சிட்டி சொன்னா அவ குட்டி ஏறா பீச. அல்ல 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 அல்லுங்கடா. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழே போடுற. அதி தம்பியா பொண்ணை கடத்திட்டப்பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அவசரம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? டேய் சொம்ப, கல்யாணம் பண்ண தானே கடத்தணும். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? போன வெயிட் அங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மநாட்டி. தல பொண்ணு சூப்பர் இல்ல? யாரோ வராங்க. யாரு? டேய் இறக்கடா. அப்பாடா. ஐயோ பொண்ணு எங்க? அந்த இருக்குப்பா. ஏப்பா நம்ம ரெண்டு பேரும் தான் ரயில் விட்ட மாதிரி இருக்கு, ஒருவேளை இறங்கல. மெட்ராஸ்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இது மெட்ராஸ் என்ன சொன்னா? பின்ன பாம்பே. ஏப்பா ஒண்ணும் தெரியலங்கிறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. ஐயோ திருவாச்சி. ஏப்பா இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? பொழுது போயினாவே ரெண்டு பேரும் பொழக்கிறதா இந்த ஊர்ல பொழப்பு. எனக்கு ஈர பிள்ளைல நடக்குது, வா ஊருக்கு போலாம். நீ தானே சொன்ன உன்னை பார்த்து உனக்கு தெரியும். ஏப்பா ஒரு பேச்சு சொல்லப்படாதா? அதுக்காண்டி உடனே கொண்டாந்து இறக்கி விட்டுறதா? ஐயா அடுத்த ட்ரெயின் எப்பங்க இருக்கு? இப்ப வராதா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும். வேற வராதா? அட எப்பவாவது கூட்டு வரும், அதுவும் நான் சொன்னாதான் நிக்கும். அது ஏன்? ஊருக்குள்ள கலவரம் நடந்தா ஒரே பணமா ஒழுகும்ல, அதுகளை அள்ளி போட்டு போகதான். எப்பா இந்த மனுஷன் சொன்னதை கேட்டியா? இந்த பாருப்பா உன்னை கையெடுத்து கும்புற ஒரு பெரும்பா
ஏங்க இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டா? ஆனா ஊனா பஸ் எரிச்சுறாங்கன்னு கவர்மெண்ட் இந்த ஊருக்கு பஸ் விடுறது இல்ல. டிரான்ஸ்பர் கிடைச்சா அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. என்ன என்னைக்கு கூட்டுல அள்ளி போட்டு போறானுங்களோ. அப்பா சக்தி, எனக்கு சக்தி பத்தாதுப்பா, வா போயிடலாம் வா. அப்ப நீ கிளம்பு. நான் மட்டும் தனியா வா, அதுக்கு நான் ஓன் கூடயே வந்துடுறேன். நில்லப்பா. அப்பா உன் ஆளு மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பாக்கலாம்ல, மேல வந்துதான் பாக்கணுமா? அது தானா வந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் உசு புசு. பாரு தம்பி 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 இருப்பா தம்பி தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்திக்க என்னையே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன? நான் மட்டும் போய் என்னுடைய அறிவுத்திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல நீ. வேணாம் தம்பி, அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ, என்னது? அண்ணன் போட்ட கோடு. இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல? சரிங்க. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். மனோஜவம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டேய், எந்த நாகரி பேட கல்ல எடுத்து அடிச்சது? தில்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா பார்க்கலாம். இந்த ஊர்ல பூசாரி மாதிரி கூட காவாலி பேலால இருக்கேன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. தீபாவளி காட்டணும் முதல் கொண்டு தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காங்க. தம்பி காப்பாத்துமா. ஐயோ எல்லா பக்கம் வர்றாங்களே. ஒண்ணு குடித்தாய்யா, ஒண்ணு குடித்தாய்யா. கடுகளும் கட்டு போட்டதுக்கான இவ்வளவு ஆயுதம். ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. ஐயோ எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. ஐயோ குதிச்சுடா குதிச்சுடா கைப்புள்ள. என்ன புது பழக்கம்? தூங்கும்போது தண்ணி ஊத்தி எழுப்புறது. உசுப்புனா எந்திரிக்க மாட்டேன் நானே. என்ன உப்பு கறிக்குது? எங்க இருக்கு நானு? ஐயா ஆஹா, இவன் போனது இல்லாம நம்மளே வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு போயிட்டானே. சிக்கனா செதைச்சிருவாங்களையா. அது யாரு? இவன் எங்க இங்க வந்தா? யார் நீ? ஏன் சிரிக்கிற? ஓ, அந்த பாலக்காரன் சொன்னானே அவன் தம்பி நீதானா? இந்த பாலக்காரன் புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவலம் பசும்பால் கறக்க விட்டாங்களையா. மாட்டு கூட ரோசை வருதா அந்த உள்ள? என்ன லுக்கு? காலை உடிச்சு புடி ஒன்னியால. அம்மா 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 அம்மா. எங்க அவன்? அதோ அவன்தான். இவனா? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? வந்துட்டேன் வந்துட்டேன். ஏரியாவுல பாம்பா.
யார் அது இங்க வந்து படுத்துருக்கிறது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. யார் நீ? எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதையா பேசுறா? ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு. வேலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு கள்ளக்கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா, உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா, என்ன வேலை பாக்குற? ஏங்க அதான் பாத்துக்கிட்ட வேலையை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்னடா வேலை பார்த்த? தூங்கிக்கிந்தல்ல. ஏண்டா தூங்குறதுல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். என்ன நடக்கல? கட்டா கட்டியா? வேகமா கட்டா. கட்டுங்க கட்டுங்க. ஏடா துண்டா? வெட்டு வைடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரு ஊரா போறேன், எவனும் தர மாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலையை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. ஓ கிளம்பு. டேய் எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேணாங்க சாமி. ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? இல்லாத அனாதை சாமி, ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சி தான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுடா, ஒண்ணும் செய்யாது. சரி சரி, அப்ப மேய்க்க சாமி. ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அத நீ விரட்டாம இருந்தா சரி. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு, தங்கச்சி கண்ணு, சில புத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்ன. நில்லுவேன். ஏன் பெருசு அது என்ன காலை? காங்கேயங்கால. அப்ப சட்டுப்புட்டு வேலைய ஆரம்பிங்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? சிங்கிள் பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸ் தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழக்கறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா 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 ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா, மாடு மட்டும் சென சேர்ந்து இருந்தது, வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா அது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க. இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போட்டு. தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. ஏய் சாப்பிடுப்பா, உன்னதான் காது கேட்கலையா? ஐயா ஊர்ல கிடையாது, அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க. ஓவர குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க சொல்லிட்டேன் நானு. ஒரே ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு சட்னி ஆயிடுவேன். எதை பிடிக்க வர்ற பாப்பா நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க கொலை பண்ணிடுவோம். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன? நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தினம் சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துனோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவதான் பொண்டாட்டி. அறிவிட்டு சரி, ஏன்டி இப்படி எல்லாம் என் உயிரை எடுக்கிறடி? பங்காளி அங்க பாருங்க, போன் வால் வால் கத்திட்டு இருக்கு. அந்த ஆளு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த போன் அவங்களுக்கு வந்ததுடா. ஏன் கஸ்டமர்? உங்க கஸ்டமரா? ஆமா. நீங்க என்னவோ ஜவுளி கூட ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்க போன் வருது.
அடே உலகம் பூரா இந்த நம்பர் தாண்டா கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாடா, வருஷம் 364ல 300 நாள் வீங்க கூட குப்பை கொட்டேன். 65 நாள் தானே வெளியே இருக்கேன். ஓஹோ சரி, உங்களுக்கு வந்த போன இங்க இருந்து எப்படி எடுப்பீங்க? டேய், இங்க இருக்கிறத எடுத்து அங்க இருக்கிறத அங்க போய் எடுக்கலாம். பாருப்ப சப்பனே ஈஸ்வரா, எல்லாம் உன் செயல். வழியா இல்லை. என்னண்ணே எல்லாரும் கம்பி எண்ணுவாங்க, நீங்க கம்பியை கலட்டுறீங்க? டேய், இதுல மொத்தம் 14 கம்பி இருக்கு. அதுல 3 கம்பி அண்ணன் சொந்த கம்பி. இதத்தான் அப்பப்ப கழட்டி கழட்டி கம்பியை நீட்டிட்டு இருக்கேன் அண்ணன். அண்ணே நீங்க பெரிய தீர்க்க தரிசினே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5-6 தடவை கழட்டி கழட்டி மாட்டி கத்துக்க. அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? இரு வாரேன். சார் சார், ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங். யாருங்க பேசுறது? இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது. இன்ஸ்பெக்டரா? அப்படியே வச்சுக்க. சார், ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா திருட்டு நாய்ங்க கிட்ட இருந்து. யோ, திருடன் மட்டும் சொல்லியா? நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லைங்க, அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா போலீஸ்ல தகவல் சொல்ல சொல்லி விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல, அதுக்காக தான் பேசுறேன். ஓ, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. சரி, உங்க வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாமான்சட்டு இருக்கு? வீடு பூரா நகை, பணம், டைமண்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. நாங்க விஐபி ஃபேமிலி. விஐபி வீடா? சரி, அந்த அட்ரஸ் கொஞ்சம் புள்ளி விவரமா சொல்லுங்க. எழுதிக்கிங்க. ஐயோ, கொஞ்சம் இருக்க. 12B. 12B அது 10 நம்பர்ல இல்லைங்க, பிளாட் நம்பருங்க. சரி, 12B. பார்வதி அபார்ட்மெண்ட். பார்வதி அபார்ட்மெண்ட் 6வது ஃப்ளோர். 6வது புலவர். அட புலவர் இல்லைங்க, ஃப்ளோர் ஃப்ளோர். சரி, புலோரு, காந்தி நகர், அடையாறு. சரி 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 சார், அட்ரஸ் மறந்துடாதீங்க. ஏன் சார், எவ்வளவு நாளா தொழில் பண்றோம், மறப்பமா நாங்க? நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க சார், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். ஆமா, எப்ப புறப்படுறீங்க? அதையும் கேக்குறீங்க? என்னங்க, நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி வர முடியும்? நீங்க கிளம்புனா தானே நாங்க வர முடியும். அதுக்காகத்தான் கேக்குறீங்களா? இந்த இப்பயே கிளம்பிடுறோம். அப்ப நானும் புறப்பட்டேன். தைரியமா போங்க, என்ன பண்றேன் பாருங்க. ஏன் சார், நான் ஒரு ரைடுக்கு போறேன், போயிட்டு வரட்டா? தேங்க்யூ சார். டேய், பங்காளி எந்திரிச்சவன நான் எங்கன்னு கேட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. கம்பியை கலெக்டர் விஷயத்துல அவர்கிட்ட சொல்லி காட்டி குத்துறாதன்னா. வெரி குட். நீ அப்பப்ப வெளியே தடவை போய் வந்துக்கடா, கம்பி பத்திரம். சூட்கேஸ் சூட்கேஸ். இந்தாங்க. காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? தொடச்சிட்டேங்க. ஆமா, இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஏய் மால்ஸ், என்ன? விளக்கமா ஒண்ணு குடுப்பியே, எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் டேய், அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. டேய், இது ஏன் ஒய்ஃப்டா? நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ, கிஸ்ஸா? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. இருங்க. அங்க என்ன? ஸ்கூல் நீங்க போற வழியில தானே இருக்கு. ஒரு நாள் விட்டுட்டு போறதுல என்ன லேட் ஆயிட போகுது உங்களுக்கு? ஆமா ஆமா, உங்க வேலையெல்லாம் எங்க தலையில கட்டிடுங்க. அது என்னங்க உங்க வேலை எங்க வேலை? ஏகப்பட்ட துணி கிடக்குது, அதெல்லாம் தோச்சு போட்டுட்டு ரேஷன் கடைக்கு போகணும் தானே சொல்றேன். ரேஷன் வச்சு தான் மானான்னு சொல்றேன்மா. அரிசி வேண்டாம்னா சக்கரை கோதுமை வாங்க வேண்டாமா? ஏய் சுகுணா, இரு நானும் வரேன். எங்க நீங்களும் பிள்ளைல கொண்டு ஸ்கூல்ல விட்டுடுங்க. எது குழந்தைய நான் விட்டுட்டு வரவா? ஒரு நாள் கொண்டு விட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏண்டி வீட்டுல சும்மா உட்கார்ந்து தின்னுக்கிட்டு என்னைய குண்டி விட சொல்றியா? வகுந்துருவே வகுந்து உன்னே. என்னடா தொலைஞ்சு போதே, இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு போய் விட்டுருவோம். கெடுத்து விட்டியா மச்சான்? இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு விட்டோம்னா வாழ்நாள் பூரா இதே பழக்கப்படுத்திடுவாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். ஏங்க வண்டியில மாலுக்குட்டி, see you darling. மச்சான், நீ 2 டிக்கெட் போட்டுக்கறான். கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் தான் நானும் என் ஒய்ஃபும் குழந்தைய பெத்துக்கல. 2 லக்கேஜ்களையும் உள்ள விட்டு என் சுதந்திரத்தை கெடுக்கிறியாடா? இதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் டி. எது? இந்த முனிசிபாலிட்டி வச்சு நான் ட்ரைனிங் எடுத்தா தேர்ன மாதிரி தான். உங்க அப்பனுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குதே, தெரியாது போல இருக்கு. வாடா டேய். இருங்க. என்ன? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வரும்போது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஏங்க உங்களுக்கும் தான் போனஸ் கிடைக்கலனாலும் எங்கயாவது கடனாவது வாங்கிட்டு வாங்க. ஆமா, உங்க அப்பா அங்க பேங்க் திறந்து வச்சு உட்கார்ந்திருக்கான். போடி பொச கட்ட சிரிக்கி. வேலைக்கு போறப்ப என்ன டார்ச்சர் பண்றா பாரு மச்சான்.
பாக்குறீங்க? வணக்கம். வணக்கம். என் பேர் ராஜேஷ். என் பேர் ரமேஷ். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தா இந்த ஊர் பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன அப்படி கேட்டீங்க? நான் தான் பெரிய மனுஷன். அப்படியா? எங்க முதலாளி பெரிய லட்சாதிபதி. அவருக்கு ஒரே பொண்ணு. இந்த கல்யாணம் ஆகல. ஏன் சார்? ஊர் பூரா தேர்வு மாப்பிள்ளை கிடைக்கல. ஓ, மாப்பிள்ளை இந்த ஊர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் இங்க வந்தேன். அண்ணே, ராஜா ஃபேமிலில விட்டாதீங்க, சீக்கிரம் கட்டுங்க. சார், உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. அப்படிங்களா? டீ சாப்பிடுங்க. முதல்ல மாப்பிள்ளை, அப்புறம் டீ. உங்க முதலாளி பெரிய பணக்காரங்களா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு. சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கலாம்னு ட்ரை பண்றேன். என்ன பிசினஸ்? சுத்தி இருக்கிற 18 பட்டி கிராமத்துக்கும். ஓ, 18 பட்டி கிராமம். ஒரே ஒரு ரா பிச்சைக்காரன். அனாவசியமா சிரிக்காதீங்க. பிச்சைக்கார யூனியனுக்கு அவர் தலைவர். வரப்போற எலெக்ஷன்ல அவர் நிக்க போறார். என்ன நீங்க பேசுறீங்க? நிக்க வேண்டியதானே? எவனோ நிக்கிறதுக்கு பேசிட்டே இருக்கானுங்க. ஆமா, எலெக்ஷன் எப்படி? எம்எல்ஏக்கா எம்பிக்கா? எம்பி. சைட் பிளைட்? எஸ். நோ ட்ரெயின்? நோ. அங்கேயும் போய் ராப்பிச்ச? ஆமா. பாஸ் எதுக்குங்க? அதான கைதானே. அவ்வளவுதான். மாப்பிளை பின்னாடி. இப்ப டீ சாப்பிடுங்க. இல்ல சார், டீ சாப்பிடுங்க சார். மாப்பிளை முதல்ல, அப்புறம் டீ. இந்த ஜென்மத்துக்கு இவர் கல்யாணம் ஆக போறது இல்ல. நம்ம ரூபாயை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆகிட வேண்டியதான். அண்ணே, இப்படியே விட்டா ராபிச்சக்கார பகல் பிச்சைக்கார வந்துகிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் ஒரு கல்யாணத்து முடிங்க. நானடா மாட்டேங்கிற, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதா? ஒரு 15,000 ரூபாய் செலவாகும். அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஓடி போன சொன்னவன கூட்டி வந்துடுறேன். 15,000 ரூபாய் ஆகுமா? அதை பத்தி கவலைப்படாத. தம்பி கல்யாணத்துக்கு நான் 5,000 ரூபாய் தர்றேன். நான் 3,000 ரூபாய் தரேன். நான் 2,000 ரூபாப்பா. நான் 1000. நாங்களும் 500 தரோம். நான் 12 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட இதுவும் ராப்பிச்ச மாதிரி தான். சரி, பணம் ரெடி ஆயிடுச்சு. பொண்ணை கொண்டு வா. முதல் அட்வான்ஸ் கொடுங்க. ஏய், பொண்ணை கொண்டு வந்து நிறுத்து. ஃபுல் செட்டில்மெண்ட். உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? தெரியாது. அப்புறம் ஏன் கிணத்துல குதிச்சீங்க? ஒரு அழகான பொண்ணு கிணத்துல குதிக்கும் போது பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் குதிச்சேன். என் மேல அவ்வளவு அன்பா? அன்புன்னா அன்பு, அந்த கிணத்து அளவுக்கு அன்பு. ஆமா, நீ ஏன் என் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடின? உங்களோட பாட்டை கேட்ட உடனே என்ன அறியாம மெய் மறந்து நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். என் மனசு தொட்ட முத ஆம்பளை நீங்கதான். ஐயோ, தண்ணிக்குள் விழுந்தப்ப எது எங்க இருக்குன்னு தெரியாம தொட்டிருப்பேன். என்ன மன்னிச்சிருமா? அதனால பரவாயில்ல. ஐ லவ் யூ. என் மனசை தொட்ட முத பொண்ணு நீதான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இது யார் தெரியுமா? மாலையோட வந்திருக்கணும் உனக்கு தெரியல? நேத்து வரைக்கும் காதல் அடகாக்கணும்னு சொன்னா. அடகாக்க வேணும் கோழியாடா. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவளோட ஓப்பன் ஆர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என் கையை தான் தொட்டீங்க, ஆனா அவர் என் மனசையே தொட்டாரு. அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களோட காதல் ஆழமானது. எப்படி? கிணத்து குடுந்து ஸ்டார்ட் ஆனது. நோட்ஸ் த பாயிண்ட். நீ சும்மா இருங்க. எனக்கு த்ரோ பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு தமிழ் பொண்ணா? உன்னை கல்யாணம் பண்ணா மட்டும் தமிழ் பொண்ணு ஆயிடுவாடா? சீ நாயே. டேய், காதல்ங்கிறது தமிழ் பொண்ணுக்கும் வரும், இங்கிலீஷ் பொண்ணுக்கு வரும், ஹிந்தி பொண்ணு, மலையாள பொண்ணு, தெலுங்கு பொண்ணு, எல்லாத்துக்கும் வரும். எங்க வேணாலும் வரும். அது எப்படி வேணாலும் வரும். அதுக்கு சுச்சுவேஷன் தான்டா காரணம். இதையே சாக்கா வச்சிட்டு தமிழ் குடிமகன், தமிழை வளர்ப்போம், தமிழச்சி, தமிழ் தாய் சொன்னீங்க, செருப்பு பிஞ்சு போயிடும். அன்னிகால் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க. போடா. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க, அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க, உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார், ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா
பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா, அதை அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன? கண்ணா நீயும் நானுமா கண்ணா. அசிங்கப்படுத்தாதடா, இறங்குடா கீழே. அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவன் பாசத்தில் நெஞ்சு நக்கறா. இவனுக்கு கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய் சட்டப்படா. ஏய் அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதை கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பல தரம் சொல்லிட்டேன், என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிவெட்டு சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. ஏய் விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறனாலதான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து மண்டியா. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி குறி தவறாம. சபாஷ், கை கொடுங்க. நல்ல எம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏ கண்மணி. கருவாயா நிறுத்துறா. அந்த வாத்தியாண்ட கடை வாங்கினது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அவனை காரணம் காட்டி எனக்கு பணிவடை செய்ய மாட்டேங்கிறது ரெண்டாவது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த, உனக்கு அந்த வாத்தியானுக்கு சேர்த்து மிதி விழுகும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி, சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா, 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்திருக்கனே, நான் யாரு? யாரு? புறம்போக்கா? சொல்றி, பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி. ஒண்ணு என்ன ஆட்டுற? 2 காலை வெட்டிப்பிடி வண்டி. அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன கண்ணம்மா பட்ட நான் இருக்குல்ல, கண்ணகி சிலையா கண்ணம்மா பட்டியாங்கிற திங்க் பண்ணிக்க. வர்த்தா மச்சான், நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்காங்க. இந்த பொண்டாட்டிய இருக்காளுகளே, அவளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தா நம்மள தெய்வம் பாளுக, பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயை விட கேவலமா நம்மள மதிப்பாளுக. மொத்தத்துல எல்லா பொண்டாட்டிகளுமே இன்டர்நேஷனல் வியாபாரிங்க. கரெக்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. அவனுக்கு நம்ம கிட்டே பிள்ளைய பத்துக்கிறாளுங்க, நம்ம கிட்டே காசு பணத்தை வாங்கிக்கிறாளுங்க, அப்புறம் நம்மளே கேவலமா வச்சு நம்ம வீட்டுல இருந்துக்கிறாளுங்க. மொத்தத்துல அவளுக்கு லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. அதானடா உண்மை. எதுக்குடா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன மச்சான், இவங்க இப்பவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது. காசு இல்லன்றதுக்காக நம்ம எதையுமே செய்யாம விட்டோம்னு வச்சுக்கோ, இதை விட கேவலமா நினைக்க மாட்டாங்க. நினைப்பாளுகளாவது மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் புருஷனே இல்லன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், 10 வட்டிக்கு கிடைக்காலும் பரவாயில்ல, 20 வட்டிக்காச்சு எவன் கையில காலையாவது விழுந்து வாங்கி இந்த வர்ற தீபாவளி அட்டகாசமா கொண்டாடுறோம். கரெக்ட். விழுந்த நம்ம மரியாதையை நிமித்தி நிப்பாட்டுவோம். சரி, கடனை எங்க வாங்குறது? எங்க வாங்குறது? வழக்க போல வாங்குற பியூன் கிட்ட வாங்க வேண்டியதான். அவன் நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டறதுக்கு இல்லன்ட்டான்டா. இந்த பார், சும்மா போய் கேட்டா எவனும் தர மாட்டான். பின்ன கேட்கிற விதமா கேட்டா எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? ஓகே. வந்துட்டு இருக்கீங்களா? ஆடடே, ஐயா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்கத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கயிற்ற கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான்
பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னே ஜோதிட சிகாமணின்னு, அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசியில நிச்சயம் நடக்கும், ஆணியில கெட்டி மேளம் கொட்டி கட்டில் ஆடும், அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க, இத கையில புடிச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டது எல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கை தான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல, ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான், அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்னேன். நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல, உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்த வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, என்னையே இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பாக்க நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாசு சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாசு சொல்றியா? என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னி மூலையில இருக்கு, அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமுலையில நட்டு வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன நாங்க புடுங்கி நட்டது எல்ல கல்றா, ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ் இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் வாத்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா